பிற மதங்களுக்கு மாறும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்துறது மகாராஷ்டிரா அரசு 27 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கு. இந்த குழுக்கு தலைமையா பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அசோக் விகே தலைமையில இந்த குழு செயல்பட்டு வருது. இந்த குழு சட்ட வகையில எஸ்சி அந்தஸ்துல இருக்கவங்களுக்கு மதம் மாறுறதுக்கு சலுகைகள் கிடையாது என்று நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில், அதே மாதிரி இதுலேயும் மதம் மாறினா உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் பழங்குடியினர் ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு அறிக்கையின் செயல்பாட்டில் இந்த ஆய்வு நடத்துகிறாங்க, இதை முழுமையாக ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் ட்ரைபல் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைபல் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ட்ரைபல்னுடைய ஐடென்டிட்டி கூட இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம பழங்குடியினர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரிதானே? அப்ப நீங்க இன்னைக்கு பழங்குடியினர் சமுதாயத்தினராக இருந்தார்களோட அவர்களுக்கும் பல சம்பிரதாயங்களும் பல பாரம்பரிய சடங்குகளும் அவர்களும் தான் வச்சிருக்காங்க. அதை எதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவமோ இல்ல துலுக்கனோ அதை ஏத்துக்க போறது இல்லையே. அப்ப அவர்கள் அந்த மதத்திற்கு மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம ட்ரைபல்னு அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஐடென்டிட்டி இழந்து விடுகிறார்கள் அல்லவா? அதை இதே தானே இப்ப நம்ம இதைதான் சொல்லி கொண்டிருக்கோம். இப்ப அந்த ஐடென்டிட்டியை இழந்த பிறகு அவர்களை எப்படி ட்ரைபல் என்று நம்ம அழைக்க முடியும்? கிறிஸ்தவன் தான் சொல்ல முடியும், இல்ல துலுக்கன் தான் சொல்ல முடியும். இப்ப கூட சமீபத்துல தமிழகத்துல நமக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. நம்ம GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். அந்த தீர்ப்புலயும் அப்படிதான் இருந்தது. ஒருத்தர் துலுக்கனாக மதம் மாறியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த துலுக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரிவுல அவரை சேர்ப்பார்கள்? அப்பதான் அந்த இடஒதுக்கீடு அங்க உள்ளது பிரகாரம் கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? அவர்களுடைய அந்த பிரிவுகள் அனைத்துமே பை பர்த் தான் வரும் பொழுது மாறினவனுக்கு எந்த கேட்டகரியில அவன் கொடுப்பான்? அப்போ எந்த கேட்டகரியுமே இல்லாத பொழுது ஒரு துலுக்கனா இருக்கவனுக்கு எப்படி இடஒதுக்கீடு தர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை அவர் சொன்னார். அப்ப அதே தானே இப்ப இங்கேயும் அப்ளை ஆகும். இப்ப இந்த ட்ரைபல்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியே நீங்க இழந்த பிறகு எப்படி சலுகைகள் என்பதை கொடுக்க முடியும்? அப்ப அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 27 மெம்பர்ஸ் போட்டு ஒரு கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இதை நம்ம வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு தூரம் இந்த பகுதிகளில் மதமாற்றம் நடந்து, அதாவது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களாகவே இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஹிந்து ட்ரைபல்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி என்பது இழைக்கப்படுகிறது. அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு 27 மெம்பர்கள் கொண்ட ஒரு இதை கான்ஸ்டியூட் பண்ணி இன்னைக்கு அதை குறித்து முழுவதுமாக ஆராய சொல்லியிருக்கார்கள். இது நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். சமீபத்துல கூட அமித்ஷா தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த சமயத்துல கூட அமித்ஷா அவர்கள் கூட இதற்கு உறுதியளித்தார். இந்த மாதிரி இனி அவர்களுக்கு, அதாவது மதம் மாறிய பழங்குடியினருக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படாது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற கூடிய ஒரு உறுதியை வழங்கியிருந்தார் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த செய்தியை நம்ம இதே செய்திகள் சிந்தனைகளை பார்த்தோம். அன்னைக்கே நம்ம இது குறித்து நம்ம ஒரு மிகப்பெரிய வரவேற்பை செய்தோம். இது இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் நடந்திருக்கு. இது எல்லா மாநிலங்கள்லையும் இது தொடர்பான விஷயங்கள் கொண்டு வர வேண்டும். இதே போன்ற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் எந்த அளவுக்கு இந்த மதமாற்றம் என்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு அது ஆபத்தாக போய் கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே எல்லா விஷயங்களும் வெளிச்சத்திற்கு வரும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ அல்ல துலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனாரிட்டி அந்தஸ்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ட்ரைபல் அப்படிங்கக்கூடிய அந்த சலுகையும் இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஹிந்துக்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல அந்த ஹிந்துவாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகவோ அல்லது துலுக்கனாகவோ மாறினாதான் அந்த சலுகையை அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதா இல்லையா? இதில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை தட்டி பறிப்பது யார் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி இன்னைக்கு வருது இல்லையா? அதனால இன்னைக்கு இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த பழங்குடியினர் மக்கள் என்பது இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பழங்குடியினர் மக்கள் வேறு, ஹிந்துக்கள் வேறு அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் பிரித்தாளக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இதை அவர்களை மதம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், இந்த ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு. ஆனா நம்மளுடைய புராண கதைகள் எடுத்துக்கலாம், இல்லை இதிகாசங்கள் எடுத்துக்கலாம், எல்லாத்தோடையிலும் உள்ள இதுலேயும் அவர்களுடைய ஒரு தொடர்பு என்பது இருக்கு. இதுல சுதந்திர போராட்டத்திற்கு இணைந்து அவர்கள் போராடிய வரலாறுகளாக இருக்கலாம். எல்லாமே தேசியம் தர்மம் அதுக்குள்ளார வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எங்கிருந்தோ இங்கே அங்க உட்கார்ந்து அந்த மக்களை மதம் மாற்றிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சலுகைகளையும் பறித்து கொண்டு உண்மையாக இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை என்பது இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த குழு விரைவில் அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யணும். இது நாடு முழுவதும் இதே போன்ற ஒரு ஆய்வு என்பதை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம எப்படி இன்னைக்கு எஸ்சி
உள்ளவர்கள் பிரிவில் உள்ளவர்கள் மதம் மாறினால் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து என்பது இல்லையோ, அதே போன்று இந்த எஸ்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மதம் மாறிவிட்டால் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடையாது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.